ஆணை கொண்ட உம் பாதங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணை கொண்ட உம் பாதங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆஹ் இன்னைக்கு புனித வெள்ளி. ரொம்பவும் முக்கியமான நாள். ரொம்பவும் துக்கமாக அனுசரிக்கப்பட வேண்டிய நாள். நேத்து வந்து பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டி தர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைபிள் பிரகாரம் ஆண்டவர் இயேசுவ யூதாஸ் இஸ்காரியோட் என்ன பண்ணிருவான்னா 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்துருவான். ஒரு புத்தகத்தை கொடுத்து. ஸோ இதை நம்ம துரோகத்தின் முத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் அவர பிடிச்சுட்டு போயி, அதுக்கப்புறம் அவர அடிச்சு, அவர சிலுவையெல்லாம் சுமக்க வச்சு 14 ஸ்டேஷன் இருக்கும். வே ஆஃப் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். சிலுவையின் பாதை அப்படின்னு அத நம்ம சொல்லுவோம். ஆ அதெல்லாம் ஆண்டவர அடிச்சு, சாட்டையால அடிச்சு, அவர இழுத்து கீழ தள்ளி, துப்பி என்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, அவர கஷ்டப்படுத்தி, ஆ அவர வந்து சிலுவையில அறைய வைப்பாங்க. யூதர்கள் வந்து காலத்துல சிலுவை வந்து பாவத்தின் சின்னமாக கருதப்பட்டுச்சு. அதனாலதான் ஆண்டவர அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவ வந்து சிலுவையில அறையணும் அப்படின்னு சொல்லி அத பண்ணுவாங்க. ஆனா ஒரு நீதிமானோட எந்த பாவமுமே செய்யாத ஒரு பரிசுத்தமான ஒருத்தரோட ரத்தம் அதுல சிந்தப்பட்டதுனால, அந்த பாவத்தின் சின்னம் வந்து நீதியின் சின்னமா மாறுச்சு. அது அற்புதத்தின் சின்னமா வந்து கிறிஸ்தவர்களுக்கு மாறுச்சு. ஆ இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு நாள ரொம்ப முக்கியமான நாளா அ அனுசரிச்சுப்பாங்க. ஆ ஒருத்தர் நம்மளோட வீட்ல இறந்து போனா, நம்மளோட உணவு பழக்கம் வந்து எப்படி இருக்கும்? துக்க சாப்பாடு எப்படி இருக்குமோ, அது மாரி தான் இன்னைக்கு அவங்களோட உணவு பழக்கம் வந்து இருக்கும். துக்க சாப்பாடு இருக்கும். ஆ அது மட்டும் இல்லாம பரிவட்டம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ நம்மளோட குடும்பத்துல ஒருத்தர் அ இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த துக்கத்த வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, புது துணி எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. கோடி துணி எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இன்னைக்கு சிலுவையில வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வந்து புது துணி எடுத்து போடுவாங்க. இத நம்ம பரிவட்டம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சிலுவையின் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு இயேசுவ வந்து சிலுவையில அறைஞ்சு அவரு இறந்த நாள் அப்படின்றனால, இன்னைக்கு அது சிலுவையின் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு சிலுவைய வந்து முத்தமிடுவாங்க. அது ஒரு ரிச்சுவலா அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த பரிவட்டம் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல இந்த உணவு பழக்கமா இருக்கட்டும், இல்ல இந்த சிலுவைய முத்தமிடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் செய்ற வழிபாட்டு முறைகள். ஆ இத நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, அ நம்மளுக்கு அ தெரியும். ஆ சோ ஆண்டவர் இயேசு வந்து தன் குடும்பத்துல இருக்க ஒருத்தராவே அவங்க வந்து கருதுறது காரணத்தினால தான் வந்து இந்த பழக்கவழக்கங்கள்லாம் அவங்க வந்து தொன்று தொட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் நல்லா சிங்கர். ஐ அம் எ பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.